இப்பதாயே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. ஏண்டா பிள்ளையாவ ஒடிச்சு அப்படி இடுப்புல கட்டுற மாதிரி பாருங்க எப்படின்னு. தக 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 தகன்னு விளக்க மாத்திர அடிச்சு சாமி. டேய் பையா வாய் என்னங்க மத்தாளம் ஓய் எப்படி இருக்கீங்க? அப்படியா அம்மா டேய் ஓய் எடுத்து சொல்லு. என்ன புள்ளைகிட்ட எடுத்து சொல்லு. உனக்கு நல்ல ஆபத்தியா? உன்னை பத்தி எடுத்து சொல்லணும். டேய் டேய் அடிச்சுடுவாங்கடா. நம்மளதேனா எல்லாம் உனக்கு எனக்கே வா. எடுத்து சொல்லு. எடுத்து சொல்றேன். அட்வான்ஸ் 100 ரூபாய் குடி. 100 ரூபாயா? ஏய் திருப்பி கேட்க கூடாது. பெருமையா எடுத்து சொல்றா. பெருமையா சொல்ற பாத்துக்க. டேய் வா. என்னடா எடுத்து சொல்ற? டாக்டர்மா. டாக்டர்னு போய் சொல்ற. போய் சொல்லு. டேய் வாடா டேய். என்ன டாக்டர்? சேல ஹோமியோபதி டாக்டர். சேலத்திலேயே மெயினான டாக்டர் லேடிஸ்களுக்கு. நான் சொல்லிட்டு வரேன். பல் டாக்டர். அம்மா உங்ககிட்ட பேச டேய். டேய் சொல்ல விடுறா. லேடிஸ்களுக்கு ஸ்பெஷலான டாக்டர். சூப்பரா சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு வா. உங்ககிட்ட பேச ஆளு வாடா டேய். பல்லே படாத டாக்டர். பிரசவ வார்டுக்கு நல்ல ஸ்பெஷலான டாக்டர். நான் பேசிக்கிறேன். கைய உள்ள விட்டேன்னு வையி குழந்தை தான். சொல்லு சொல்லிட்டு வா. அம்மா டேய் வாடா. உண்டா வாயில. பொருள உரியா இல்லையா? ஏய் தம்பி சாட்டையில எடுக்க கூடாது. டாக்டர் பிளஸ் இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர்னு சொல்லு. அப்படியா? டாக்டர் பிளஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் டபுள் டிகிரி. உங்ககிட்ட பேச ஆளு கேக்குறேன். டேய் வாடா டேய் மண்ட புண்டைங்களா. அவருமா என்னடா பைய சடான்னு அண்ணன் மேல கை வச்சிட்ட? இருடா சொல்றேங்கறல. ஏய் ஏய் அப்பா நாகா. நான் தான்டா. ஏப்பா நாகப்பா. நானே தான்டா. என்னடா அண்ணன் அடிச்சு போட பொசுக்குன்னு? என்ன? எடா ஒரு வார்த்தை சொல்ல விடுறியா? சரி வாங்க சொல்லு. நம்ம டாக்டர் பிளஸ் இன்ஜினியரிங். சரி ஊமகுதி டாக்டர்னு சொல். டேய் ஹோமியோபதி. ஹோமியோபதி டாக்டர். நான் சொல்லிட்டு வரேன். இல்ல இந்தாண்டியா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். உங்ககிட்ட பேச என்னடா டேய் இது பத்தாது என்ன வேணும்டா? இது நம்மளதான் நம்மளதான் சாப்பிடு. சரி நம்ம தேவியாய கொடுத்தாதான். டேய் தவறுமா சொல்லிட்டா இருக்கு. இருடா வர. டேய் சொன்னியா இல்லையா? சொல்றேன்டா வாங்க சொல்லு. டாக்டர் பிளஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் 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 ஹோமியோபதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர். இதுக்கு மேல நான் பேசிக்கிறேன். நீ வாயா பேச கூடாது. டேய் பெரிய மனுஷன் சொல்லிட்டு சரிண்ணே சரிண்ணே. எப்படி என்னென்ன டிகிரி? என்னென்ன டிகிரி? டாக்டர் டாக்டர் இன்ஜினியர் இன்ஜினியர் ஹோமியோபதி ஹோமியோபதி. அதுக்கப்புறம் என்ன வேலை? அதுக்கப்புறம் என்ன வேலை? என்ன வேலை? ரோட்ல தெரியறவன்னு சொல்லிட்டு வா. 3 டிகிரி முடிச்சிட்டேன்டா. 3 டிகிரி. அட போடா டேய் திக்கல குதி. ரோட்ல தெரியற. சாரி அது. ஹேய் அம்மா உங்ககிட்ட பேச. டேய் வாடா வாடா. டேய் நீ போடா நானே சொல்லிட்டேன் போடா. நீ போடா. டேடா. சொல்றியா இல்லையாடா டேய்? ஐயோ எங்க வீட்டு சொந்தலாம் போகுது. டேய் சொல்றேன் நாளைக்கு எடுத்து சொல்றா. வாடாப்பா. எடுத்து சொல்றேன் டேய். ஏய் எடுத்து சொல்றேன் உனக்கு நல்ல ஆப்புடா. அம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கிட்ட டாக்டர் வந்திருக்கிறாரு. எங்க இருந்து? சேலத்துல இருந்து. ஹோமியோபதி டாக்டர். நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்மா. உங்ககிட்ட பேசுறதுக்கு பெருமையா சொல்லு. பெருமையா சொல்றேன். எடுத்து சொல்லு. அவர்தான் சேலம் ஹோமியோபதி டாக்டர். அவர் படிச்ச படிப்பு MBBS பிளஸ் இன்ஜினியரிங். 2 படிப்புமா. ஓஹோ என்னென்ன வேலை பாப்பாரு தெரியுமா? என்னென்ன வேலை பாப்பாரு? பிரசவம் பாப்பாரு. சரி அதாவது ஊசி போடுற வேலை இருந்தா அத பாப்பாரு. அது இல்லைன்னா இன்ஜினியரிங் படிச்சாருல்ல அப்பப்ப மம்முட்டி எடுத்துக்கிட்டு கலவை கலந்து கொடுக்க போயிருவாரு. அதுவும் இல்லைன்னு வச்சுக்க அவர் எதுல கை திறந்தவர் தெரியுமா? மகப்பேறு மருத்துவம்னா அவர் கொஞ்சம் கை திறந்தவர். பிரசவம் பாக்குறது இல்ல
அப்படி என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஆனா பாப்பாரு, ஆவெல்லாம் கையை விட்டு வெளியே எடுத்துருவாரு. குழந்தையம்மா அழுங்காம குலுங்காம ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருவாரு. என்ன அவர்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கமா? என்ன கெட்ட பழக்கம்? அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? இந்த குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு வருமே, என்னது தெரியலையே. சத்தையா? அந்த சத்தம் வரும்ல, அதெல்லாம் இந்த நர்சு பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டு கொண்டு போய் குப்பத்தொட்டியில போட்டுருவாங்க. இவரு என்ன பண்ணுவாரு, நல்லா பேண்ட்டுக்குள்ள கை விட்டுக்கிட்டு நல்லா டிப் டாப்பா சுத்தி முத்தியும் பாப்பாரு. சரி. யாரும் இல்லையா வாசப்படிக்கு வருவாரு. சரி. மறுபடியும் சுத்தி முத்தியும் பாப்பாரு. அப்ப யாரும் இல்லையா நேரா குப்பத்தொட்டிக்கிட்டே வந்துருவாரு. வந்து மறுபடியும் சுத்தி முத்தியும் பாப்பாரு. பெருமையா சொல்றேன்னா, சுத்தி முத்தியும் பாப்பாரு. யாரும் இல்லைன்னு வச்சுக்கா, அந்த சத்த இடத்துல லவுக்கு முழுங்கிடுவாரு. அப்படி சத்திய முழுங்குறதுனால அவருக்கு வெச்ச பேர் என்ன தெரியுமா? சத்திய முழுங்கி கோணைய செக்யூரிட்டி வாட்ச்மேன். அதான் அவரு பேரு. ஐயோ என்ன ஏமா இப்படி சத்தையை முழுங்கிட்டு செக்யூரிட்டி வாட்ச்மேன் சொல்லி பேரை வச்சுட்டு இப்படி நீங்க போய் பேசுங்கன்னு சொல்றீங்களே? நல்லா பேசுவாரு. நல்லா பேசுவாருமா. நல்லா பேசுவாரு. பேச்சு மட்டும்தான் அவர்கிட்ட உண்டே தவிர மத்தது ஒண்ணும் பண்ண மாட்டோம். அப்படி? ஆமா. என்னங்க டேய் சட்டை முழுங்கி ஏமா டீ கொடுத்தாங்க, அந்த அக்கா எண்ணத்தை கலந்து குடுத்துச்சோ, வித்தியாசம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அதிகமா இருக்கு. வாயில வச்சா கசப்பா இருக்கு. சரி பால் பீச்சு விட ஏண்டா அப்ப அப்படியே பல்ல அப்படி சொல்ற காய்ச்சல் கொட்டி போயிரும். ஏமா உள்ள இருக்கிற அந்த சேவடி ஆளுங்களுக்கு டீ கொண்டு போங்கம்மா. ஆமாண்ணா புண்டாங்களா? ஏங்க உங்களை வந்து பாக்குற கண்ணுக்கெல்லாம் ஏண்டி எப்படி இருக்கு? ஏங்க கொண்டையில இருக்கிற பூவு, புண்டையில இருக்கிற பூவு, கொண்டையில இருக்கிற பூவை பார்த்த உடனே ஒரு பாட்டு வருதுங்க. எப்படி பாட்டு? எப்படா பாட்டு வருது? நான் பாட்டுல விடுவேன். பாட்டு விடுவியா? பாட்டு பாடுவோமா? முடியுமா திருப்பி? ஏய் ஒரு பாடல் பாடு, அழகான ஜாயிண்ட் பாட்டு பாடலாமா? ஜாயிண்ட் பாட்டுனா நீ என் கூடயா? ஆமா. நீ ஜானகியம்மா பாடு பாடு. பாட முடியாது. நான் யாரு பாடுறது? சுப்பிரமணிய ஐயா. பொறுமை ஒரு பூவெடுத்து வைக்கணும் முன்னால, அத வச்சு பார்க்கணும் பின்னால. ஏ மச்சா அவ மல்லிகா மச்சா. பாரு எப்படியா நாய் பாட்டு. மறுபடி ஒரு பூவெடுத்து வைக்கணும் முன்னால, இதுக்கு தகுந்த பாட்டை பாடலான்னு சொல்லி இருப்பியா? இருக்கிறியே என்ன சோப் போட்டு குளிக்கிற? கேட்டு என்ன பண்ற? நானும் அதே சோப் போடலான்னு தான். அடே உனக்கு தெரியுமா? இப்ப பாதியில விட்டு இழுத்தாலும் வச்சு ஒரு நாம்பு வரும். இங்க பாரு, நானும் அடக்க ஒடுக்கமா போறேன். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். உன்னை பார்த்தோன்னே விழுந்துட்டேன். சரிம்மா, போனால் போகட்டும். உண்மைதான். ஸ்ரீராகமத்துக்கு தெய்வீக சபையிலே ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் மற்றும் சகோதரிமார்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்துக்கு யாரால வந்தோம்? என்னுடைய தாய் உண்மைதான் தேவி அம்மா அவர்களும். அது மட்டுமல்ல, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க எங்க ஆயா. அது மட்டுமல்ல, பூனாவில இருந்து வந்து 500 ரூபா குத்திட்டாங்க. அங்க ஒசரம் தாய்ங்கிறா. சரிம்மா,
மோய் ஏம்மா! ஏன்டா இப்படி பேசுறீங்க? டேய், அது மட்டுமல்ல நம்முடைய அதாவது நம்மளுக்காக ஒரு இரவு தெருக்கூத்து. உண்மைதான். யாருக்காக? நம்மளுடைய திருநங்கைகளுக்காக. நம்மளுக்காகடா. நம்மளுக்காக தெருக்கூத்து. மேல கை வைக்காதடி. ஏன்? நான் ஒரு கம்முனுறா. ஏன்டா சரி. அம்மா, நம்மளுக்கென்று ஒரு நாள் இரவு தெருக்கூத்து நாடகம். நம்மளுக்கென்று ஒரு நாள் தெருக்கூத்து. உண்மைதான். யாரு? நம்மளுக்கு அன்பிற்கும் மேலான நம்முடைய தாயாகப்பட்டவங்க. ஆமா. அம்மா, நம்மளுக்கென்று இந்த தினத்திலே ஒரு நாள் தெருக்கூத்து. உண்மைதான். யாருடைய தேவைனால? நம்மளுடைய தாயாராக விளங்கக்கூடிய ஆமா ராஜராஜேஸ்வரி அம்மாவுடைய இன்னைக்கு பௌர்ணமி தெருக்கூத்து. ஆமா. அப்படி அம்மாவுடைய ஆகப்பட்டவங்க யாரு? யாரு? நம்ம தேவி அம்மா அவர்கள். ஒரு பெயர் சொல்வதற்கு கூட எங்களுக்கு வயதில்லை. உண்மை, யாருக்குமே வயது இல்லை. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது தாயாகப்பட்டவங்க தாயுடைய சார்பாக இன்னைக்கு நாம ஒரு நாள் தெருக்கூத்து நாடகம் நம்ம நடத்த வந்திருக்கோம். உண்மைதான். அப்படியாக இருப்பினும் இருந்துட்டாலும் எங்க பூனாவில இருந்து வந்திருக்கிற எங்க அம்மா அவர்களும் இன்னும் எங்க டெல்லியில இருந்து வந்திருக்கிற எங்க அம்மா அவர்களும் அவருடைய பேரின் சார்பாக நம்முடைய திருநங்கை சார்பாக அவர்களுடைய சொத்திலிருந்து அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். குடும்பமாக வளர்ந்து வாழ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். ராமோ அம்மா. அப்படியாக இருப்பினும் இந்த சீர்சபை நாடி நான் வந்திருக்கும் பொழுது இந்த சபை நாடி நீங்கள் வந்திருக்கும் பொழுது நீங்கள் யாரு? உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய விருத்தாளர்கள் என்ன? ஒவ்வொன்றாக கூறுங்க. வெள்ள விடுறேன். டேய், அழுவு மூஞ்சி வாயா டேய். அப்பன் அப்படி பல்ல அப்படி சில்லற காச்சாடு கொட்டி போயிடும். ஆம்பளை பத்த பையன். ஏடி தேவடியா? விளக்கமாறு ஒண்ணு குடுமா. கூட்டிதாமா இருக்குது. ஆளே மொவரையும் பாரு அவனை. டேய், இன்னைக்கு சரியில்லடா பையா. சரியில்லை. வாய் பேசுவியா? நீங்க யாரு? அப்படியாக இருப்பினும் நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு? எமது பெயர் என்ன? நான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? என்னுடன் இன்றைக்கு என்ன விஷயம் நடக்க போகிறது? ஒவ்வொன்றாக. அது மட்டுமல்ல, எங்களுடைய சேலத்திலிருந்து என்னுடைய அக்கா தங்குபதியும் எங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவளுக்கும் நம்முடைய குழுவின் சார்பாக வணக்கம். யாரு சொல்ல? ஆகட்டும் தாயே.
என்னுடைய பெயர் என்ன? என்ன? அம்மா, எனது பெயர் தான் திரௌபதி அரங்கிலியால் என்று சொல்லக்கூடிய பத்தினி ரகுபதால் பாஞ்சாலி என்று சொல்வார். அம்மா, பாஞ்சாலியா? பாஞ்சாலியா? பாஞ்சாலி. புத்தி போதா பாத்தியா? அம்மா, பாஞ்சாலி அம்மனா? ஓ தாயே, போத்தா. அம்மா தாயே, ஓம் தாயே, தவறாக ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்தருள் உங்கள் சுவாமி மாதா. அம்மா, நான் பத்தினி ரகுபதாளாக நான் இருந்தாலும் அப்படி உங்கள் பெயர் தான் ரகுபதா பாஞ்சாலியாக இருந்திட்டாலும் நான் பிறந்தது எப்படி? எப்படி பிறந்தீர்கள்? நான் எதற்காக பிறந்தவள்? பிறக்கப்பட்டீர்கள்? அம்மா, நீ எல்லாம் எதுக்கு பிறந்தீங்களோ? எதுக்கு பிறந்த? ஏண்டா? அண்டைக்கேடா. டேய் அழிஞ்சு போயிருவேன். சரிமா, நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? நான் எப்படி பிறந்தேன்? ஆமா. அம்மா, பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால ராஜனுக்கும் அம்மா, நான் கோகிலா தேவிக்கும் நான் மகளாக நான் பாஞ்சாலியாக நான் பிறந்தேன். அதாவது பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவி அம்மையாருக்கும் ஒரு வளர்ப்பு மகளாக பெண்ணாக பிறந்தீர்கள். ஆமா. யானை பிறக்கணும். நீங்க எப்படி பிறந்த? ஆமா, நீ எல்லாம் ஏன் பிறக்கணும்? எல்லாம் எதுக்கு பிறக்கணும்? ஏயா இவெல்லாம் எதுக்காக மெதிக்கணும்? யாரும் அவன் தான் கூலைய. அழிஞ்சு போயிடாதடா டேய். இந்த பத்தினி சாப்பிட்டு அப்படியே பழிக்கும்டா பையன். என்ன போட்டு பத்திரி இதாகுது? ஆயா ஆயிடுச்சு கதை. நான் எப்படி பிறந்தவள்? ஒரு நகைச்செட்டு வாங்கிட்டு வாடினா இவன் மட்டும் போட்டு மினிக்கிட்டு வர பாரு எப்படி. ஆமா, நான் பொண்ணு. டேய் இங்க பாரு. இல்லம்மா, உங்களுக்குள்ள ஒருத்தி இருக்கிறா. ஆமா, இந்த இதுலதான் என்னால பேசிக்க முடியும். ஆமா, இன்னைக்குதான். ஆமா, இந்த இதுல இன்னொருத்தி இருக்கிற அஸ்வினி தேவடியா. ஆயாளா வாக்க. இன்னைக்கு உன் காட்டுல உனக்கு மழை பெய்யுது. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு மழை பெய்யல. அப்பயே சொன்ன அம்மா இந்த வேஷம் எனக்கு வேண்டாம் சொன்னா இல்லையா? கேட்டாங்களா? ஆமா. நீ எல்லாம் எதுக்குமா பிறந்த? சொல்றப்பா. எதுக்கு பிறக்கப்பட்டீர்கள்? அம்மா, நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தவள்? அம்மா, அன்று ஒரு நாள் நாளையிலே என் தந்தை பாஞ்சால ராஜனும் யாராரு? பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரியும் நெருங்கிய நண்பர்கள். ஆமா. அப்பொழுது துரோணாச்சாரியார் யாரு? யாரு? வில் வித்தையிலும் அன்பு வித்தையிலும் சிறந்தவர் துரோணாச்சாரி, ஒரு குரு. ஆமா. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது தந்தையார் யாரு? யாரு? ஒரு நாட்டுக்கு மன்னர், ஒரு நாடாளும் மன்னன். அப்படி இருக்கும் பொழுது சுவாமி, நீங்க வந்து எல்லா வில்வித்தையும் கத்துவீங்க. ஆமா. நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர். அப்படி இந்த நாட்டை ஆள்வதாக இருந்தாலும் நான் இந்த வில்வித்தை எனக்கு கத்து கொடுத்தா நான் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மன்னன் என்று சொல்லி இருப்பேன் அல்லவா? அதனால எனக்கு இந்த வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் அப்படி என்று சொல்லி துரோணாச்சாரியர் இடத்திலே பாஞ்சால மன்னன் கேட்க அதே பிரகாரமாக துரோணாச்சாரியர் அனைத்து வில்வித்தைகளும் கற்றுக் கொடுத்தார் பாஞ்சால மன்னனுக்கு. அப்படியா? அதுலதான் பிறந்த விஷயமே வருதுடா. அதுலதான் வருதா? ஆமா. வருதா? கேக்குறியா? சரிம்மா. ஆமா. அப்படி எல்லா வில்வித்தையும் கற்றுக் கொடுத்தார் பாஞ்சால மன்னனுக்கு. உண்மைதான். அப்படி பாஞ்சால மன்னனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்து ஆயா ஆயா தொண்டில்லாத கத்தன இந்த நாயத்தை கேட்க மாட்டியா பாவி? இப்படி உட்கார்ந்து நீ சொல்லுமா. அவங்கள வேண்டுதல் வச்சிருக்காங்க. ராஜராஜேஸ்வரி அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். இப்படி கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒரு கூத்து விடுவாங்க. அந்த கூத்துல நான் முன்னாடியே உட்காந்து தூங்குறேன்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. வேண்டுதல் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியா? டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படியா? அம்மா சொல்றேன். அப்படி வில்வித்தை கற்றார் பாஞ்சால ராஜன். ஆமா. வில்வித்தை கற்ற உடனே என்னதான் இருந்தாலும் குரு துரோணாச்சாரியர் உண்மைதான். அவருக்கு ஒரு நன்றி கடனை செலுத்தணும் இல்லையா? ஆமா. அதனால துரோணாச்சாரியரை பார்த்து பாஞ்சாலராஜன் கேட்டார், சுவாமி எனக்கு எல்லா வில்வித்தையும் நீங்க கத்து கொடுத்துட்டீங்க. உண்மைதான். உங்களுக்கு காணிக்கையாக என்ன வேணும்? ஆமா. எப்படி? உங்களுக்கு காணிக்கை என்ன வேண்டும்? என்ன வேணும்? ஆமா. அப்படி என்று கேட்டார். நாதா பிராணநாதா
என்ன காணிக்க வேணும் அப்படி என்று கேட்டார் பாஞ்சால மன்னன் துரோணாச்சாரியரை பார்த்து. சரி. அவர் சொன்னார், எனக்கு இப்பொழுது எதுவும் வேண்டாம், எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். துரோணாச்சாரியருடைய மனைவி கிருபையம்மாள். கிருபைக்கும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. சரி. எப்படி ஒரு புருஷன் முன்னாடி இருந்தா குழந்தை பிறக்கதானே செய்யும், அது சகஜமா. இப்ப எப்படி நானும் தான் இருக்கிறேன் எனக்கு 4 குழந்தைங்க இருக்குது. பேத்துடுவாமா ஆளை மொவரையும் பாரு. அடுத்த மாசமே பிரசவம் ஆயிருவ நீ. சாதாரணமான பட்டவன் நினைக்காத. சரிமா. அப்படி துரோணாச்சாரியருக்கும் கிருபை அம்மாளுக்கும் திருமணம் நடந்து ஒரு மகன். ஆமா ஆமா. 10 மாதம் மங்கை சுமந்து ஒரு மகன் பிறந்தான். உண்மைதான். அந்த மகன் எப்படி பிறந்தான்? எப்படி? அஸ்வம். அஸ்வம் என்றால் குதிரை என்று அர்த்தம். அது எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கோ இப்போ. அஸ்வம் என்றால் குதிரை என்று அர்த்தம். ஆமா. அப்படி அஸ்வமும் ஒரு மனித உடலை கொண்டு முகம் வந்து ஒரு குதிரை வடிவம். உண்மைதான். உடல் வந்து ஒரு மனித உருவம். அப்படி அதாவது ரெண்டும் சேர்ந்து பிறந்ததால் அந்த குழந்தைக்கு அஸ்வத்தராமன் என்று பெயரிட்டார். அஸ்வத்தராமன். ஆமா. குழந்தை சின்னஞ்சிறு வயது. சரி. இவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆமா. கஷ்டப்பட்டு இருக்கும் போது கிருபையம்மாள் பார்த்து சொன்னாங்க, சுவாமி உங்களுடைய நண்பர் இருக்கிறார் இல்லையா? ஆமா. யாரு? பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன் இடத்துல சென்று நீங்க எதுவும் கேட்க வேண்டாம், பொண்ணும் பொருள் இருந்தா கூட செலவாய் போயிடும். ஆமா. நம்ம பையனுடைய பசியை ஆத்துவதற்கு ஒரு பசுமாடு வாங்கிட்டு வாங்க. என்ன மாடு? பசுமாடு. ஆமா. ஆடு. பசுமாடு வாங்கிட்டு வாங்க. ஆமா. அப்படி என்று சொன்னாங்க கிருபையம்மா. சரி. அதன் பிரகாரமாக சென்றார் பாஞ்சால தேசம் துரோணாச்சாரியர். சென்ற உடனே பாஞ்சால மன்னா எனக்கு மகன் பிறந்து விட்டது. ஆமா. அந்த மகனுடைய பசியை ஆத்துவதற்கு ஒரு பசுமாடு எனக்கு தானமாக கொடுங்க. நீ என்னதான் இருந்தாலும் என்னிடத்துல கத்துக்கிட்ட ஒரு சித்தை. ஆமா. அதனால அன்னைக்கே கேட்டியா இல்லையா குருக்காணிக்கு என்ன வேணும்னு? ஆமா ஆமா. இன்னைக்கு நான் கேக்குறேன், எனக்கு ஒரு பசுமாடு மட்டும் கொடு. வாங்கி கொடு. பாஞ்சால மன்ன மனசுல வச்சானா? வச்சிருப்பாரு. 1000 தான் இருந்தாலும் குரு இல்லையா? ஆமா. அவருக்கு அன்றைய தினத்திலே நான் கொடுக்கறேன்னு சொல்லி பேச்சு. இன்னைக்கு உன்ன புது பொண்டாடிக்காரு குண்டையில கைய வச்ச மாதிரி அன்னைக்கே நான் கொடுக்கறேன்னு சொன்னேன். அன்னைக்கு வாங்காம இன்னைக்கு வந்து உன் பையன் பிறந்துச்சு, உன் இந்த பசி ஆத்தன அந்த பசி ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கேக்குறியே, நான் எப்படி நான் கொடுக்கட்டும்? நான் கொடுக்கறது ஒரு டைம் தான். ஆமா. குருக்காணிக்கு நான் அன்னைக்கே கேட்ட, நீ வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி. இப்ப நீ எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து கேக்குற? வந்ததுரா துரோணாச்சாரியாருக்கு கோபம். அதே பாஞ்சால மன்னா என்னிடத்தில் அனைத்து வில்வத்தையும் கட்டுட்டு இன்னைக்கு என்ன நீ வந்து மதிப்பு மரியாதை இல்லாத பேசுற? ஆமா. நீ எந்த வில்வித்தை கற்றையோ அந்த வில்வித்தை இன்னொருவனுக்கு நான் கற்றுக் கொடுத்து உன்னை தேர்கொடி கம்பத்தில் இழுத்து வந்து என் பாதத்துல நான் போடலைன்னா என் பேரு துரோணாச்சாரியர்கள் என்று சொல்லி சபதம் வைத்து. சரி. சபதம் வச்சாங்களா? ஆமா. சபதம் வைத்துட்டு துரோணாச்சாரியர் அவருடைய வீட்டுக்கு போகும் வழியில பாண்டவர்களும் கௌரவர்களும் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு வெளியே. உண்மைதான். அப்படி பந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஆமா என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆமா. இந்த கிணத்தை சுற்றி வர எல்லாம் நின்னுட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க. பந்தை எப்படி மேல எடுப்பது என்று துரோணாச்சாரியர் வந்தார். என்ன ஆனது சுவாமி? இப்படி பந்து விளையாடிட்டு இருந்தோம், பந்து வந்து கீழே விழுந்துருச்சு, எப்படி எடுப்பது என்று சொல்லி எங்களுக்கு வழி தெரியல. ஏன்னா இந்த பந்து எடுத்தா தானே விளையாட முடியும். அப்படி என்று கேட்க, நான் இந்த பந்தை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படி என்று சொல்லி வில்லை எடுத்து அம்பை பூட்டி ஒரே அம்பு பானம் விட்டார். பந்து மேல வந்துருச்சுடா. ஒரே ஆச்சரியம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். எப்படி இந்த பந்து வந்துச்சு?
எதனால வந்துச்சு இப்படி ஒரு அற்புதமான ஒரு இதை கத்து வச்சிட்டு இருக்கிறாரு நாம கத்துக்கணும் விடக்கூடாது ஏன்னா நாடாளக்கூடிய மன்னர்கள் அடுத்ததான் நாம தான் நாடாள போறோம் அதனால துரோணாச்சாரிய இடத்துல கேட்டாங்க பாண்டவர்கள் கௌரவர்களும் இந்த வில்வித்தைய எங்களுக்கும் கத்து கொடுங்க அப்படி என்று அப்படி இந்த வில்வித்தைய பாண்டவர்கள் 5 பேர் கௌரவர்கள் 101 பேர் 101 பேரும் 6 பேரு 5 பேரும் சேர்த்தனா 106 பேர் 106 பேருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் துரோணாச்சாரியர் அப்படி வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் அந்த வில்லாளி வித்தையிலே தேர்ச்சி பெற்றவர் யாரு வீர அர்ஜுன மகாராஜனே தேர்ச்சி பெற்றவர் இவங்களும் வில்வித்தை கத்துக்கிறாங்க கௌரவர்களும் வில்வித்தை கத்துருக்காங்க யாராலையும் அந்த பந்தயத்துல ஜெயிக்க முடியல அர்ஜுன போல யாருமே இல்ல சரி அர்ஜுனன் தான் வில்லாளி விஜயன் என்று சொல்லி அவரு பேர் வைத்து அவர் தான் வில்வித்திலே முதல்தான் சிறந்தவர் என்று சொல்லி பேர் வைத்தார் துரோணாச்சாரியர் சரி சுவாமி இப்பொழுது நீங்க எல்லா வில்வித்தையும் எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க வில்வித்தை கத்து கொடுத்தது நீங்க எனக்கு குரு நான் உங்களுடைய சிஷ்யன் உங்களுக்கு குருக்காணிக்கு என்ன வேணும் எனக்கு குருக்காணிக்கு நீ செய்யறதா இருந்தா நான் ஒரு சபதம் வைத்திருக்கிறேன் அந்த சபதத்தை நிறைவேற்றி வா அப்பொழுது எனக்கு அதே ஒரு காணிக்க போதும் என்னென்று கேட்க அதாவது துரோணாச்சாரியர் சொன்னார் பாஞ்சால தேசம் போ பாஞ்சால தேசத்திலே பாஞ்சால மன்னரை பிடித்து இழுத்து தேர்கொடை கம்பத்தில் கட்டி இழுத்து வந்து என் பாதத்தில போடு அதுதான் உனக்கு வந்து நீ எனக்கு செய்கின்ற ஒரு காணிக்க அப்படின்னு சொல்ல வில்லாளி விஜயன் என்ன சும்மாவா போனார் கிடு 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 கிடுன்னு எங்க பாஞ்சால தேசம் போய் அந்த பாஞ்சாலராஜன் இடத்துல வார்த்தைவாதை செய்து பிடித்து இழுத்து தேர்கொடை கம்பத்தில் கட்டி இழுத்து துரோணாச்சாரிய பாதத்துல போட்டாரு யாரு அர்ஜுன மன்னன் அப்பொழுது என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் பாஞ்சால மன்னன் கோவம் இருக்குமா இருக்காது இருக்கும் இப்ப வந்த சின்ன பையனை வில்வித்தை கத்திட்டு என்னை இழுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு முன்னாடி நான் கத்திருக்கிறேன் எனக்கு எவ்வளவு ஒரு கோவம் இருக்கும் அதனால எந்திரிச்சு துரோணரை பார்த்து கேட்டார் கேள்வி துரோணாச்சாரியாரே இந்த தினத்திலே உனக்கு வில்வித்தை கத்து கொடுத்து என்ன அவமானப்படுத்தி தேர்கொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து உங்க கால நீங்க விளை வச்சீங்க நான் உங்களை சும்மா விடுவேனா எந்த ஒரு வில்லாளி விஜயன் என்று சொல்லி பேர் எடுத்தானோ அவனுக்கென்று ஒரு மகளை பிறக்க செய்வேன் எப்படி அவளுக்கென்று ஒரு மகளை அவளை பிறக்க செய்து அவளாலதான் இவனுங்களுக்கு அழிவு என்று சொல்லி சபதம் விட்டு சென்றார் பாஞ்சால மன்னன் பாஞ்சால தேசத்திலே பாஞ்சால மன்னனுக்கும் பூங்கோதை அம்மனுக்கும் மிக நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது என்ன செய்வது நீண்ட நாட்களாக வருமா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க புத்திர பாக்கியம் கிடையாது அதனால இந்த பிள்ளையை எப்படியாவது இவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கணும் இல்லையா ஈசனை கோரி தவம் இருக்கு ஈசனார் கொடுத்தார் வரம் அந்த வரத்தின் படியாக பாஞ்சால தேசத்திலே ஏக குண்டம் வளர்த்தி ஏகத்திலே அந்தரங்க முனிவர்களை அத்தனை பேரும் வரவழைத்து ஏகங்கள் செய்தார் யாரு பாஞ்சால மன்னன் சரி அப்படி அந்த ஏகத்திலே முதலாக பிறந்தது ஒரே ஒரு ஆண் மகன் அவர் யாரு அவர் தான் என்னுடைய அண்ணன் துஷ்டதூய்மன் சுத்த மோசம் ஏண்டா பையா முன்னாடி போன சுத்த மோசங்கிற சுத்த மோசம் இல்ல துஷ்டதூய்மன் துஷ்டம் பிடிச்சவன துஷ்ட முண்டவன் அதுவா